நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கறிஞர் பாசறை, உங்கள் வழக்கறிஞர் தீரங்கிறீர்கள். ஐ ஆம் கம்மிங். எதுக்கு அங்கே போய் இப்போ இருந்து குஜிலி மிஸ்தை வாங்கிட்டு வந்தீங்களே, அங்கே மட்டும் அங்கே, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் கேவலப்பட மாட்டோம், நாங்கள் வந்து டெல்லிக்கு போயும் கேவலப்படுவோம், ஏன் அதுவும் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துலேயும் வந்து கேவலப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குஜிலி மிஸ்தை ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, அதுக்கா? குறி வச்சா எற விழணும். வணக்கம். அது குறி வைக்கிறவங்க சொல்லணும் ப்ரோ, நீ ஏன் ப்ரோ சொல்கிற நீ? அதாவது ஏதோ இந்த குருட்டாம்பூக்கில் வந்து ஏதாவது லக்கில் ஏதாவது விழுந்த மாதிரி ஒன்று விழுந்துருச்சு, அதை வச்சுட்டு போட்ட ஆட்டம் ஆச்சு பூச்சுன்னு கையை காலை பிடிக்க முடியல, காலு தரையில் பட மாட்டுக்கு ஓங்கி வானத்தில் குதிச்சுட்டு கிடந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைமுறை ஆகிட்டானுங்க, எங்கே இருக்கானுங்க, என்ன பண்ணுறானுங்க, பாவம் சாப்பிட்டானலாம் இல்லையான்னு கூட தெரியல, எங்கே தலைமுறையில் சுற்றிட்டு இருக்கானுன்னு தெரியல, ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குறானுங்க. பார்க்கவே பாவமாக இருந்தாலும் உடனே வச்சு செய்யணுங்க, குறி வச்சா குறி விழும் நல்லா. உனக்கு நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு கொடுத்தா வலி வருமா வராதா? எங்களுக்கு வலிக்குது, எங்களுக்கு வேதனையா இருக்கு. எப்ப இருக்கு? கரூர்ல செத்து போனவனுக்கு வேலை கொடுத்தீங்கல்ல, அப்ப வலிக்குது. ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த கரூர் அரசாணை ரத்து செய்த உயர் நீதிமன்ற ஆணைக்கு இடைக்கால தடை விதித்தது மட்டுமல்லாமல் வழக்கில் இருக்கக்கூடிய எதிர் மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோருக்கு பதில் அளிக்க நோட்டீஸ் தற்போது பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். இவனெல்லாம் என்னங்க சொல்றது? இவனு தான் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா இது மற்ற கட்சிக்காரன் உட்காந்துட்டு அரசியலுக்காக பேசுறான், இல்லைன்னா வந்து மற்ற படிக்கிற மாணவர்களுக்காக பேசுறாங்க, டிஎன்பிசிங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக உட்காந்து குரல் பேசுறாங்கன்னா பரவாயில்ல. நீங்களாம் வந்து திருநிதி பிச்சை எடுத்து திங்குற நீங்களாம் உட்காந்துருந்து இந்த கதை மாதிரி உட்காந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏண்டா நீ என்ன நினைக்கணும்? தமிழ் மக்களுக்காக நீ பார்ப்போம் என்ன போராட்டி கிழிச்சிட்டீங்க. அவன்லாம் உன் கூட பிறந்த அப்பா அம்மா அக்கா, என் உடன்பிறவு, என் ரத்தம், என் சொந்தம்னு சொல்கிறான். உன் சொந்தத்தில் தானே ஒருத்தன் கிடைக்கும். நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என் சொந்தத்தில் உனக்கு ஒருத்தனுக்கு நீ வேலையை கொடுக்குறீங்க கரெக்டு, பட் இங்கே நிறைய பேர் படித்தவன் இருக்கானா, அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கொஸ்டினை கேட்டால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தூண்டுதல் பேர் தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து ஏதோ பின்புலத்தோடு நீங்கள் ஒன்று பண்ண மாதிரியும், அதை வச்சு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அரசியல் வேலை கிடச்சிடக்கூடாது. இப்போ உச்சநீதிமன்றம் காரி மூஞ்சில் துப்பியிருக்க, இதுக்கு என்னடா சாட்டை மாமா சொல்ல போகிறா? மஞ்சப்படி மாமா உனக்கு என்ன? உனக்கு தான் ஏற்கனவே மானம் கிடையாது, ரோசம் கிடையாது, எதுவுமே உனக்கு கிடையாது. எப்படி சொன்னாலும் உன் பேர் அப்படி தான் இருக்க போகுது. சாட்டை துறைமுருகன், அதான் பேரை டேமேஜ் பண்ணுறது கிடையாது. அந்த சாட்டையும் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கேரக்டர் பெரிய புடிங்கி மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதை தான் வச்சு செய்யணும். இப்போ பார்த்தீங்களா, தேவையில்லாமல் கடந்து இப்போ நீங்கள் ஃபயர் விட்டதுக்கு இப்போ குஜிலி மஸ்தை செஞ்சு உங்களை உட்காந்து அள விட்டான பார்த்தீங்களா அவர்கள் வைத்தார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். முதலில் அந்த எதிர்மனுதாரர்களை பார்த்து யார் நீங்கள், எதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். உடனே அவர்கள் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே நீதிபதிகள் தெரிகிறது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் இப்படி வருகிறீர்கள் என்றால் அதில் அரசியல் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது, இது போன்ற ஒரு விஷயங்களில் உங்களது அரசியலை கொண்டு வராதீர்கள் என்று. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டு இருந்தார பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தன் பேசினால குறி வச்சா இற விழணும், நாங்கள் போகிறோம் 10,000 போடுங்க 15,000 போடுங்க, தலைவர் சகோதரரே உங்களுக்கு ஏதாவது பணம் துட்டு காசு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன அணுகும்னு சொல்கிற மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் அத்தனை பேர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நீங்கள் தற்கொலைகளாக இருக்கீங்களாடா? ஏன்டா எனக்கு புரியலடா, எப்படி நீங்கள் தற்கொலைகளாக இருந்துக்கிட்டு இவனுக்கு கிடந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு காசு இருந்தால் அனுப்புறதுலாம் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் அனுப்பி விட்டுருப்பீங்க, நீங்கள் தான் முழு தற்கொலையாச்சு, அதனால் நீங்கள் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இது, இவன் என்ன அலுமல் பண்ணாமல் பார்த்தீங்களாங்க. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அப்படி எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா இதில் என்னடா உனக்கு அந்த கரடிக்கு ஆனந்தத்தை பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தத்தில் இவர் என்ன சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன ஆனந்தத்தில் இருந்தானுன்னு எனக்கு புரியலை. எவ்வளவோ இங்கே இருக்குது, எவ்வளோ இதுக்கு கேஸை போட்டுக்கலாம், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ கேஸை போட்டு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருந்துக்கிட்டு விஜய் அவர்களை டேரக்டாக அட்டாக் பண்ணிக்கிட்டு என்னென்ன கருமெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை கருமத்தையும் பண்ணிட்டு இருந்தானுங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா இது வந்து உச்சநீதிமன்றம் பண்ண இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், இப்போ நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. காரி மூஞ்சில் துப்பி விட்டுருச்சு. ஏன்டா உன் அரசியலுக்கு இங்கே பிடிங்கிட்டு நீங்கள் வந்துட்டுப்பியா நீ? இது என்ன உனக்கு அவங்க இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சீமான் மாதிரி இருக்கிற இது நினச்சிட்டு இருக்கேன், உங்கள் சீமானை நான் போடுற
மாநாடு மேடை நினச்சிட்டியா நீ? என்னனாலும் பேசலாம், யாருனாலும் கேவலமாக பேசலாம், எப்படினாலும் இது பண்ணலாம், எப்படினாலும் அரசியல் ஆதாயத்துக்காக எவனாலும் நம்ம எப்படினாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நீ இதை நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நீதிபதி நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவர் இந்த குறி வச்சா யாரோ விழும், நான் இங்கே போகிறேன் கிழிச்சிருவேன் இப்படிலாம் சொல்லிட்டு பார்த்த வீடியோவை நீதிபதி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அங்கே நீ வா கோர்ட்டுக்கு வா, உனக்கு ஆரி மூஞ்சில் துப்புறன்னு சொல்கிற கதையாக துப்பி விட்டாருன்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்கு தான் மான ரோசம் எதுவும் கிடையாது, அப்படி துப்புனதை வலிச்சு தூரத்துக்கு போட்டு திரும்ப பரவாயில்ல ஃபஸ்ட்டு வந்து துப்புங்க, எங்களுக்குலாம் இன்னும் கிடையாதுங்க, மானம் எத்தனை கிலோ ஏதாவது கடையில் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஆட்கள் இவனுங்க. அதனால நீங்கள் எந்த துப்பி இந்த வடிவேல் ஒரு படத்தில் அவரை துப்பியே மூஞ்சி ஃபுல்லாக நொறையாக நிறச்சி வச்சுருப்பாங்களா, அப்படி நீங்கள் நிறச்சி வச்சா கூட இவனுக்கு கொஞ்சம் கூட வந்து இந்த புத்தின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. முழு தற்குறிகள், அதாவது தற்குறின்னு மற்றவங்கள சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவனுக்கு தான் முழு தற்குறி. இப்போ தற்குறியாகவே எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை மஞ்சப்படி மாமாட்டுறது கற்றுக்குங்க.